வெல்கம் டு ஹாலிவுட் டைம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா 1960ஆம் ஆண்டு வெளிவந்த சைக்கோ. இயக்குனர் ஆல்ஃபிரட் ஹிச்காக் உடைய ஒரு மிக சிறந்த படைப்புகளில் ஒன்று தான் இந்த சைக்கோ ஃபிலிமே. சொல்லப்போனால் சைக்கோ கேரக்டர்ஸ் வச்சு எடுக்கப்பட்ட படங்கள்லேயே வச்சு ஒரு மிக சிறந்த படைப்புகளில் ஒன்று தான் இந்த திரைப்படம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கப்பட்ட படம். ஸோ அதனால் வந்து ஒரு ஓல்டு மூவி, இந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து நிராகரிச்சிடாதீங்க. நல்ல திரைப்படங்கள் எந்த வருஷத்தில் வந்தாலும் அது நல்ல படம் தான். இந்த திரைப்படத்தை இன்ஸ்பயர் ஆகி தான் பல சைக்காலஜிக்கல் ஃபிலிம்ஸ் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேற ஒரு ஃபீலே உங்களுக்கு கொடுக்கும். ஒரு பழைய படம்ன்ற பார்க்குற ஒரு ஃபீலே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர் வந்து வேற லெவலில் இருக்கும். உண்மையாகவே வந்து ஒரு நம்பர் 1 ஃபிலிம்னா இந்த சைக்கோ ஃபிலிம் தான். இப்போ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்ட் ஆன் த நாவல் 1959 வந்து ராபர்ட் ப்ளோச்சால் எழுதப்பட்ட சைக்கோன்ற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இது. இந்த படத்துடைய டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆல்ஃபிரட் ஹிச்காக். இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணதும் இவர் தான். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து பெர்னட் ஹேமன். அதே மாதிரி இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணவங்க ஆந்தனி பெர்கின்ஸ், வெரா மில்ஸ், ஜான் கேவின், மார்டின் பிளாசம், ஜான் மெக்கின்டீர், ஜானட் லீ. அதே மாதிரி இந்த படத்துடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.5. படத்துடைய ஜேர்னர் வந்து சைக்காலஜிக்கல் ஹாரர். படத்துடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து $18.6 தான். அதே மாதிரி இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா $50 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இந்த படத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பேரமவுண்ட் பிக்சர்ஸ். அதே மாதிரி யூனிவர்சல் பிக்சர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய மொத்தமாக எவ்வளோ ஆஸ்கருக்கு வந்து நாமினேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்கருக்கு வந்து நாமினேஷன் ஆயிருக்கு. பெஸ்ட் டைரக்டருக்காகவும் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்காகவும் வந்து நாமினேஷன் ஆயிருக்கு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் ஃபிலிம் ரெஜிஸ்ட்ரியால் வந்து 1992 வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பெஸ்ட் கல்ட் ஃபிலிமாக. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த வந்த வருஷத்துலேயே வச்சு மட்டும் இல்லாமல் தற்போது வரைக்கும் ஒரு கிரேட்டஸ்ட் ஃபிலிம் ஆஃப் ஆல் டைம்ன்றது இந்த சைக்கோ ஃபிலிம் தான். இப்போ இந்த படத்துடைய கதையை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். அரிசோனாவில் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் நகரத்தில் ரியல் எஸ்டேட் செக்ரட்டரியாக இருப்பாங்க மரியன் கிரேன். ஒரு நாள் தன்னுடைய காதலன் வந்து சாம் லூயிஸ் கிட்ட வந்து அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. சாம் சொல்லுவான் தனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறதுனால மரியன் கிட்ட உன்னை என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லுவார். திரும்பவும் மரியன் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் வந்து அவங்க ஆஃபீஸில் வரக்கூடிய கிளைண்ட் வந்து 40,000 பணத்தை வந்து மரியன் கிட்ட வந்து ஒப்படைப்பார். மரியனுடைய பாஸ் வந்து அந்த பணத்தை வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ண சொல்லுவார். ஆனால் அந்த பணத்தை வந்து மரியன் திருடிட்டு கலிஃபோர்னியாவுக்கு எடுத்து போயிட்டுருப்பா. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவரோட பாஸ் வந்து அவரை எதிர்ச்சியாக அவள் காருக்குள்ளே இருக்கும்போது சந்திப்பார். ஆனால் மரியன் வந்து அவரை பார்த்த உடனே அந்த காரை எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிடுவா. மரியன் ரொம்ப தூரமாக போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து கார் நிறுத்தி தூங்கிட்டு இருப்பா. அப்போது அங்கே ஒரு போலீஸ் அதிகாரி வந்து காருக்குள்ளே தூங்கிட்டு இருந்த மரியனை எழுப்பிட்டு அவளை விசாரித்து பார்ப்பாரு. ஆனால் மரியன் நடந்துக்கிட்ட விதமே வந்து ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் சந்தேகம் வந்து மரியனுடைய லைசன்ஸ் எல்லாம் வந்து வாங்கி பார்த்துட்டு மரியனை அங்கேருந்து போக சொல்லிடுவார். மரியன் என்ன பண்ணுவானா யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் காரை விற்றுட்டு எக்ஸ்ட்ரா $700 வந்து போட்டு இன்னொரு காரை வாங்கிடுவா. மரியன் வந்து ரொம்ப நேரமாக வந்து டிரைவிங்கில் இருந்ததுனால பேட்ஸ் மோட்டல் அப்படின்ற இடத்துல வந்து தங்குவாங்க. அந்த பேட்ஸ் மோட்டலுடைய உரிமையாளன் பேர் வந்து நார்மன் பேட்ஸ். அவங்க 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பேட்ஸ் வந்து மரியன் கிட்ட சொல்லுவான், நைட்டு உங்க கூட டின்னர் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்பான். ஆனால் மரியன் வந்து எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் அதுக்கு ஒத்துக்குவாங்க. ஆனால் நார்மன் பேட்ஸுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே வர்றது வந்து பிடிக்கல. ஸோ அதனால் வந்து நார்மன் பேட்ஸுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இடையில வந்து சரியான வாக்குவாதம் நடக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவான்னா நார்மன் பேட்ஸ் வந்து மரியன் கூட தன்னுடைய ஆஃபீஸ்லேயே உட்காந்து டின்னர் சாப்பிடுவான். அப்போ நார்மன் சொல்லுவான், என்னோட அம்மா வந்து மன ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுவான். திரும்பவும் மரியன் வந்து தன்னோட ரூமுக்கு போனதுக்கப்புறம் நாளைக்கு திரும்ப ஃபீனிக்ஸுக்கே கிளம்பி போகிறதா வந்து முடிவெடுத்திருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பாத் டப்பில் நின்று குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது நிழல் மாதிரியான உருவம் வந்து அவங்கள கத்தியால் குத்தி கொன்னுடும். அப்போது நார்மனுக்கு இந்த விஷயம் தெரிய வரும், இந்த கொலைக்கு காரணம் தன்னுடைய அம்மா தான். ஸோ அதனால் என்ன பண்ணுவான்னா நார்மன் மரியனுடைய இறந்து போன அந்த உடலை வந்து எடுத்து அவளோட காருக்குள்ளே போட்டுருவான். அந்த இடத்தையே சுத்தம் பண்ணி வச்சிருவான். கொலை செஞ்சதுக்கு அடையாளமே இல்லாத அளவுக்கு அவள் கொண்டு வந்த பணம், அவள் கொண்டு வந்த பொருட்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து அவள் வீட்டுக்கு பின்னாடி குளத்துக்குள்ளே மரியனுடைய காருக்குள்ளே வச்சு தள்ளி விட்டுருவான் நார்மன் பேட்ஸ். ஒரு வாரம் கழிஞ்சதுக்கு அப்புறமா மரியனுடைய சகோதரி வந்து லீலா கிரீன் அவளுடைய காதல் சாமை வந்து சந்திச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே டிடெக்டிவ் மில்டன் ஆர்பகோஸ்ட் வந்து அங்கே வந்து அவங்க 2 பேர்த்தையும் மீட் பண்ணி மரியன் வந்து வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல $40,000 பணத்தை வந்து திருடிட்டு போனதாக சொல்லுவார். டிடெக்டிவ் மில்டன் ஆர்பகோஸ்ட் வந்து கடைசியாக
பேட்ஸ் மோட்டலுக்கு போய் நார்மன் பேட்ஸை வந்து சந்திச்சிருப்பாரு. நார்மன் வந்து விசாரித்து பார்க்கும்போது ஒரு உண்மையை தெரிய வரும். அவன் வந்து ஒன்றுக்கு ஒன்று முரணான பதில் வந்து சொல்லியிருப்பான். இதனால் வந்து மில்டனுக்கு வந்து நார்மன் மேலே வந்து சந்தேகம் வந்துடும். மில்டன் வந்து நார்மன் கிட்ட உன்னுடைய அம்மா வந்து நான் சந்திக்கணும்னு கேட்டிருப்பாரு. ஆனால் நார்மன் வந்து அதுக்கு அனுமதிக்க மாட்டார். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாம் அண்ட் லீலா கிட்ட வந்து ஃபோன் கால் மூலமாக தகவலை சொல்லிடுவார் மில்டன் ஆர்பகோஸ்ட். அவர் வந்து நார்மனுடைய அம்மாவை சந்திக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு போனப்போ மரினை குத்தி கொலை பண்ண அதே உருவம் வந்து அவரையும் கொலை பண்ணிடும். அவர்கிட்ட இருந்து எந்தவித தகவலும் வராதனால சாம் அண்ட் லீலா வந்து சந்தேகப்பட்டு உள்ளூர் ஷெரீஃபோட உதவி வந்து நாடுவாங்க. அந்த நேரத்தில் வந்து விசாரித்து பார்க்கும்போது ஒரு பெரிய உண்மையை அவங்களுக்கு தெரிய வரும். நார்மன் பேட்ஸுடைய அம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்கன்னு ஒரு விஷயம் தெரிய வரும். அப்போ தான் வந்து நார்மன் பேட்ஸ் தன்னுடைய அம்மா வந்து அண்டர் கிரவுண்டில் கொண்டு போய் மறைச்சி வைப்பான். சாம் அண்ட் லீலா வந்து சந்தேகப்பட்டு மில்டன் ஆர்பகோஸ்ட்டுக்கும் மரீனுக்கும் என்ன ஆச்சுன்ற கண்டுபிடிக்கிறதுக்காக பேட்ஸுடைய மோட்டலுக்கு வந்து போவாங்க. சாம் அண்ட் லீலா வந்து நார்மன் வந்து சந்திப்பாங்க. அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி வந்து வேஷம் போட்டுட்டு. சாம் வந்து நார்மன் கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது லீலா என்ன பண்ணுவாங்கன்னா நார்மனுடைய வீட்டுக்குள்ளே போய் அவனுடைய அம்மா வந்து சந்திப்பாங்க. அங்கே தான் ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்துட்ருக்கும். அதை பார்த்த உடனே அவங்க கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ தான் ஒரு பெரிய உண்மையை தெரிய வரும். நார்மனுடைய அம்மா வந்து பகுதி அழுகிய நிலையில் வந்து அவனுடைய இறந்த உடல் இருக்கும். அப்போது நார்மன் வந்து சாம் கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அவரை தள்ளி விட்டுட்டு அவருடைய வீட்டுக்குள்ளே போய் அங்கே கீழே இருக்கும்போது அவனுடைய அம்மாவோடைய உடையை போட்டுட்டு நார்மன் வந்து லீலாவை வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான். அப்போ வந்து சாம் வந்து அவரை தடுத்துருவார். அப்போ தான் ஒரு பெரிய உண்மையை நமக்கு தெரிய வரும். இத்தனை நாளாக எல்லா கொலைகளையும் பண்ணது வந்து நார்மன் பேட்ஸ் தான். ஒரு சைக்காட்டிஸ்ட் வந்து நார்மன் பேட்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வரும். நார்மன் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய அப்பா இறந்த பிறகு தன்னுடைய அம்மாவுக்கு வந்து இன்னொருத்தருடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ இது வந்து நார்மன் பேட்ஸுக்கு வந்து பிடிச்சிருக்காது. அதனால் வந்து தன்னுடைய அம்மாவையும் அம்மாவுடைய கள்ளக்காதலனையும் வந்து நார்மன் பேட்ஸ் வந்து கொலை பண்ணியிருப்பான். பிறகு வந்து அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் தன்னுடைய அம்மாவுடைய உடலை வந்து சவக்காட்டிலேருந்து தோண்டி எடுத்திருப்பான் நார்மன் பேட்ஸ். நார்மன் பேட்ஸுடைய தன்னுடைய உள் மனசுக்குள்ளே வந்து இன்னொரு பர்சனாலிட்டி உருவாக்கியிருப்பான். அந்த மனநோயின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து மருத்துவத்தில் இன்னொரு பேர் இருக்குது. அதுதான் மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மன் பேட்ஸ் தன்னுடைய அம்மாவுடைய உடை அணிஞ்சிருப்பான். அவங்க அம்மாவுடைய குரல்லையும் பேச ஆரம்பிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரீனை கொண்டது கூட வந்து நார்மன் பேட்ஸுடைய அம்மா தான். அதாவது அவனுடைய உள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு பர்சனாலிட்டி. எதனால் வந்து நார்மன் பேட்ஸ் வந்து மரீனை கொலை பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா மரீன் மேலே வந்து நார்மன் பேட்ஸுக்கு வந்து அளவில்லாத ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அது அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து பிடிச்சிருக்காது. ஸோ அதனால் வந்து தன்னுடைய பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடிய அம்மா வந்து மரீனை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. டெப்டி மில்டன் ஆர்பகோஸ்ட்டை கொலை கூடியும் அவங்க தான். இதே மாதிரி வந்து நார்மன் பேட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து 2 இளம்பெண்களை வந்து கொலை பண்ணியிருப்பார். கடைசியாக வந்து எல்லா உண்மையும் வந்து நார்மன் பேட்ஸ் வந்து ஒத்துக்குவார். அதாவது இன்னொரு பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடிய அவங்க அம்மா வந்து எல்லா விஷயத்தையும் ஒத்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து நார்மன் பேட்ஸ் லைட்டாக சிரிச்சிருப்பான். அதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிச்சிருவாங்க. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நார்மன் பேட்ஸ் வந்து மரீனை கொலை பண்ணதுக்கு கூட வந்து அந்த டைமில் வந்து அந்த பணத்தை கூட அவன் எடுத்திருக்க மாட்டான். அந்த பணத்தை வந்து தூக்கி அவன் கார்லேயே போட்டுருவான். அந்த பணத்துக்கு மேலே வந்து அவனுக்கு ஈடுபாடு இருக்காது. சொல்லப்போனால் இன்னொரு பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடிய தன்னுடைய அம்மாவை தான் வந்து அவன் காப்பாற்றணும்னு நினச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மன் பேட்ஸுக்கு வந்து தன்னுடைய அம்மா மேலே வந்து அளவு கடந்த அன்பு இருக்கும். தன்னுடைய அம்மா வந்து இறந்த பிறகு கூட அதை தாங்க முடியாமல் அவன் வந்து இன்னொரு பர்சனாலிட்டியை உருவாக்கிடுவான். அதாவது தன்னுடைய அம்மாவாகவே உருவாகிடுவான். கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா நார்மன் ரொம்பவும் நல்லவன் தான். ஆனால் அவனுடைய அம்மா தான் ரொம்பவும் மோசமானவங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா குறைந்த பட்ஜெட்டில் வந்து டிவி சீரிஸ் வச்சு எடுக்கிறவங்களை வச்சு பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கப்பட்ட படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் விமர்சன ரீதியாக வந்து கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் கூட தற்போது உலகளவில் வந்து ஒரு மிக சிறந்த திரைப்படமாக கருதப்படுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபிரட் ஹிச்காக் கூடிய ஒரு மிக சிறந்த திரைப்படங்களில் ஒன்று. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வெளிவந்த ஆண்டிலே வச்சு நல்ல வசூலை ஈட்டியிருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் 1980 வந்து ஹிச்காக் வந்து இறந்த பிறகு வந்து தொடர்ச்சியாக 3 சீக்வல், ஒரு ரீமேக்கு, அதே மாதிரி ஒரு டிவி சீரிஸ் ஸ்பின் ஆஃப், ஒரு 2010 வந்து ஒரு டிவி சீரிஸ்ன்னு தொடர்ந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா $40,000 பணத்தை வந்து அந்த பொண்ணு திருடியிருப்பா. தற்போதைய மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் $3,15,000 வந்து சொல்லலாம். அதே மாதிரி அந்த காரோட மதிப்பு வந்து $700 சொல்லியிருப்பேன். இப்போத்துடைய டாலர் பார்த்தீங்கன்னா $5,500 அந்த காருடைய மதிப்பு.
இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 1960 ஆண்டுகள் வந்து அஃபிஷியலாக இந்த படத்துக்கு வந்து 6 மினிட்ஸுக்கு வந்து 30 செகண்ட் வந்து ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ஃபிரட் ஹிச்காக் கூடிய ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம் இந்த திரைப்படம் தான். 100 அமெரிக்க சிறந்த திரைப்படங்களில் வச்சு 58வது இடம் பிடிக்குது இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சைக்கோ திரைப்படங்களே வந்த திரைப்படங்களே வச்சு பெஸ்ட்டான ஃபிலிம் சொல்லலாம். சொல்லப்போனால் வந்து இந்த சைக்கோவை நடிச்சிருந்த அந்த ஆந்தனி பெர்கின்ஸுடைய சம்பளம் மட்டும் சொல்லப்போனால் இந்த படத்தில் வந்து $40,000. அந்த பொண்ணு திருடின அதே பணம் தான் இந்த திரைப்படத்தில் வந்து சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துடைய டைரக்டர் ஹிச்காக் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்த கடைசி படம் இதுதான். இந்த படத்துடைய ஷூட்டிங் எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா 1959 வந்து இந்த படத்துடைய ஷூட்டிங்கை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நார்மன் பேட்ஸாக நடிச்சிருந்த ஆந்தனி பெர்கின்ஸுடைய சிறப்பான நடிப்பு வெளிப்படுத்தியிருப்பார். குறிப்பாக படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். 1960 வந்து இப்படி ஒரு கதையை யோசிச்சு எடுத்திருப்பார் அந்த இயக்குனர் ஆல்ஃபிரட் ஹிச்காக். கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த திரைப்படம் ஓல்ட் இஸ் கோல்டுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு மிக சிறந்த திரைப்படம், கண்டிப்பாக பார்க்க தவறவே இருக்கக்கூடாத திரைப்படங்களில் ஒன்று. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கூட இந்த திரைப்படம் பார்க்கலாம். இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நண்பர்களே, அதே மாதிரி பாடி ஃபிட்னஸ் பற்றியும் ஃபிட்னஸ் ஆஃப் ஃபைட் அப்படின்ற யூடியூப் சேனலில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஷராப் அலி வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணால் நம்மளுடைய பாடி வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்க முடியுன்றதை ரொம்ப அழகாக தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவருடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவருடைய சேனலுடைய லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத ஒரு வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட ஹாலிவுட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்டுருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.